சென்னை பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் நிவாரணத்தை வழங்கியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். யாருக்கு எவ்வளவு நிவாரண தொகை சொல்லுங்க தலைவா. அதுல மழையினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கான நிவாரணமாக 6000 ரூபாயும் மழையினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்தால் அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும் எதுக்கு உனக்கு காரி துப்புறதுக்கா? அதே போல மழையினால் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு 8000 ரூபாயும் அறிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். எல்லாரும் கேக்குறாங்க, இப்ப கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் 50,000 ரூபாய் மனிதாபிமான அடிப்படையில 50,000 போட்டுக்காரு. அதை போய் எங்களுக்கு இந்த பெருவெள்ளத்துல இறந்து போனவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தான் கொடுப்பாங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு போதையில மது போதையில செத்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுக்கிற இந்த அரசு இந்த 50 ரூபாவை லஞ்சம்னு சொல்லி கொடுத்துரு. இது அடி வாங்குறதுனால சொல்லப்படாதா? கொஞ்சம் வரேன். கை நீட்ட வேலையில வச்சுக்காத. இந்த 50 ரூபாய் லஞ்சமா வச்சுக்க. 6000 ரூபாய் கொடு. இப்ப 6000 ரூபாய் கொடுத்தோன்னே இப்ப இந்த கவுன்சிலர்லாம் மறைஞ்சிருந்தான்ல, இந்த வட்ட செயலாளர் கொட்ட செயலாளர் எல்லாம் மறைஞ்சிருந்தால, இவன் பூரா வெளியே வந்துருவான். திருப்பியும் திமுக ஓட்டு பிச்சை கேட்பதற்காக தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக இந்த 6000 ரூபாயை திமுக அறிவித்திருக்கிறது. நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க. வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரிகள் எல்லாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க. ஏன் தேவையில்லாம கண்டனத்து உடம்பு கருத்துக்கிறீங்க? இந்த 6000 ரூபாய் தேவையா? மக்களுக்கு தேவை சுதந்திரமான பாதுகாப்பான வாழ்வு தேவையா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. அவர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலைன்னா சொன்னாயை விட கேவலமானவன். இதை நான் சொல்லல, திருவள்ளுவர் சொன்னாரு. எல்லாரும் போலாம். என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. போய் கும்பிடு. எத்தனை நம்ம வீட்டுல எத்தனை ஓட்டு அங்கே கணக்கு பார்த்து காசு கொடுத்துட்டு இந்த முறையை நம்ம ஒழிக்கணும்.